தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மனம் ஒரு குரங்கு, மனதை கட்டுப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஒரு முனிவர் ஒரு குரங்கு வளர்த்தார். அந்த குரங்கை கண்டிப்பாக கராராக வளர்த்தார். அந்த முனிவரை பார்ப்பதற்கு சீடர் ஒருவர் வந்தார். அந்த குரங்கு வீட்டிற்கு வந்த அந்த சீடரை பார்த்து வணக்கம் சொல்லியது. அந்த முனிவரும் சீடரும் கலந்துரையாடிவிட்டு முனிவர் சொன்னார், சாப்பிட்டு செல்லுங்கள் என்றார். அப்பொழுது சரி என்று சொன்னார் சீடர். அந்த குரங்கை பார்த்து ஏ என்று சொன்னார். குரங்கு வந்தது. கையில் இருக்கிற ஒரு தடியை எடுத்து அந்த குரங்கின் தலையில் ஒரு அடி அடித்தார். குரங்கு ஓடிப்போய் ஒரு வாழை இலையை எடுத்து கொண்டு வந்து அதை சீடர் முன்னால் போட்டது. மீண்டும் மண்டையில் ஒரு அடி அடித்தார். அந்த குரங்கு ஒரு டம்ளரில் தண்ணியை கொண்டு வந்து வைத்தது. மீண்டும் தலையில் ஒரு அடி அடித்தார். அந்த குரங்கு போய் ஒரு வாளியில் சோறை எடுத்து வந்து அவருக்கு பரிமாறியது. மீண்டும் ஒரு அடி அடித்தார் குரங்கை. குரங்கு குழம்பை கொண்டு வந்து சோற்றில் ஊற்றி பரிமாறியது. மீண்டும் ஒரு அடி அடித்தார். குரங்கு உள்ளே சமையலறைக்குள் சென்று கூட்டுகளை கொண்டு வந்து வாழை இலையில் வைத்து பரிமாறியது. அப்பொழுது அந்த முனிவர் சொன்னார், சாமி, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். இந்த குரங்கை அடித்து நீங்கள் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த குரங்கு வேதனையில் எனக்கு பரிமாறி அந்த சாப்பாடை சாப்பிட்டா எனக்கு நிம்மதியே கிடையாது, மனசு திருப்தி இருக்காது, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னாரு. உடனே முனிவர் சொன்னார், இனிமேல் நான் குரங்கை அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். உடனே அந்த முனிவருக்கு சந்தோஷம். குரங்கு வந்து நன்றி உணர்ச்சியோடு வந்தவரை பார்த்தது. உடனே அந்த வந்த சீடர் குரங்கை பார்த்து சிரித்தார். குரங்கும் அந்த சீடரை பார்த்து சிரிச்சிச்சு. குரங்கை பார்த்து கையாட்டினார் வந்தவர். உடனே குரங்கு பக்கத்தில் நின்றுச்சு. உடனே குரங்கு என்ன செஞ்சுச்சு, அவர் மேலே கையை போட்டுச்சு. பின்பு முதுகில் போய் கட்டி பிடிச்சிச்சு. அப்புறம் தலையில் ஏறி உட்காந்துச்சு. ஏறி உட்காந்து தலைமுடியை பிடிச்சி ஆட்டி அப்படியே மேலே கீழெல்லாம் பரண்டி விழ ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த சீடர் பயந்து போய், சாமி சாமி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னாரு. என்ன சாமி இப்படி குரங்கு வளர்த்துருக்கீங்க அப்படின்னாரு. உடனே அந்த முனிவர் என்ன செஞ்சார், கையில் இருக்க கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடித்தாரா, குரங்கு ஓடி போய் நின்றுச்சு. உடனே சீடர் சொன்னாப்புல, என்ன சாமி இப்படி குரங்கு வளர்த்துருக்கீங்க அப்படின்னாரு. நான் குரங்கை நல்லா தான் வளர்த்தேன். ஏன் அடித்தேன், அடிக்கேற்றபடி சொன்னபடி வந்து பரிமாறுச்சு. நீங்கள் தான் வந்து குரங்கை அடிக்காதீங்கன்னு சொன்னீங்க, அதனால் வந்தது தான் அப்படின்னாரு. உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரங்கை எதுன்னு சொல்கிறோம்னா மனம் ஒரு குரங்கு. இந்த மனசை நிறைய பேர் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. மனசை ரொம்ப பேர் கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குரங்கு எப்படி வந்த சீடர் மேலே தலைமையில் ஏறின்னு மண்டையை பிடிச்சி ஆட்டி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து பறண்டுச்சோ அதே மாதிரி தான் ஆயிடுவோம் நம்ம. மனம் ஒரு குரங்கு அப்படின்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விரதம் இருப்பாங்க கோயில்களுக்கு போகிறது. 40 நாள் விரதம். 40 நாள் வந்து தம் அடிக்க மாட்டாங்க. நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், பழனிக்கு மாலை போட்டிருக்கேன். ஆனால் அந்த 40 நாள் கழித்து அவங்க பாக்கெட்டாக சிகரெட் அடிப்பாங்க. 40 நாள் தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தா 40 நாள் வந்து கழித்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு பார்த்தா பாட்டிலாக சரக்கு அடிப்பாங்க. இதுதான் அது. 40 நாள் கடுமையான விரதம். அதை தொட மாட்டேன் இதை தொட மாட்டேன்னு. ஆனால் அந்த விரதம்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்கெட்டாக சிகரெட் அடிப்பாங்க, பாக்கெட்டாக தம் அடிப்பாங்க, பாட்டிலாக சரக்கு அடிப்பாங்க. இதுதான் வந்து விரதம் வந்து ஒரு கட்டுப்படுத்துகிற மாதிரி, மனசை கட்டுப்படுத்துறது. அதனால் மனசை கட்டுப்படுத்தாதீங்க, மனசை இதப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. என்றைக்குமே நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்க முடியாது. மனசை கட்டுப்படுத்தினோம்னா கட்டுப்பாடுகள் இழக்கும் போது நம்ம எப்படி இந்த குரங்கு எப்படி தலையில் ஏறி உட்காந்துச்சோ அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை ஆயிடும். விரதம், கடுமையான விரதம் மேற்கொண்டாங்க. விரதத்தை முடித்த உடனே பாருங்கள் அவங்க எப்படி ஆயிட்டாங்க. பல மடங்கு சிகரெட் அடித்தாங்க, பல மடங்கு தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அதனால் மனசை இதப்படுத்துங்கள். தம் அடிக்கக்கூடாதுன்னு குறைக்கணும்னுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஒரு நாளைக்கு 10 சிகரெட்டாக குறைங்க, 5 சிகரெட்டாக குறைங்க, அப்போ ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டாக குறைங்க.
தண்ணி அடிக்கக்கூடாதா? டெய்லி தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அடிங்க, மாதத்துக்கு ஒரு நாள் அடிங்க, 15 நாளுக்கு ஒரு அடிங்க அப்படின்னு. 40 நாள் தண்ணி அடிக்காமல் இருந்துட்டு விரதம் முடிஞ்ச பிறகு பாட்டில் அடிப்பாங்க. 40 நாள் தம் அடிக்காமல் இருந்துட்டு விரதம் முடிஞ்ச பிறகு பாக்கெட்டாக சிகரெட் அடிப்பாங்க. இதுதான் மனசை வந்து கட்டுப்படுத்துறது. ஆகவே மனசை கட்டுப்படுத்தாதீங்க, மனசை இதப்படுத்த பழகிக்கோங்க. மனசை இதப்படுத்த பழகிட்டோம்னா நம்ம எப்போதும் நல்லா இருக்கும். கட்டுப்படுத்த பழகினோம்னா, கட்டுப்படுத்தணும்னு நினச்சோம்னா அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் பொழுது சுதந்திரம் வந்து நம்மளை கெடுத்துடும். அந்த குரங்கு எப்படி கட்டுப்பாடோடு வளர்ந்துச்சு, அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தின உடனே அந்த சீடர் தலைமையில் ஏறி முடிய பிடிச்சி ஆட்டி பறந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம நிலைமை ஆயிடும். அதனால் மனதை கட்டுப்படுத்தாதீர்கள், மனதை இதப்படுத்த பழகிக்கோங்க.